ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது தான் பார்க்க போகிறோம். அதில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் இது எனாக்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சு, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இந்தியன் பாலிட்டின்றது நம்ம டிஎன்பிசிக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் இருக்குது நமக்கு. அதில் மேக்கிங் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, 1 இல்லைன்னா 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. கம்பல்சரி ஒரு கொஷின் இதில் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு உருவானதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான். Who among the following proposed the idea of Constitution Assembly? கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்தது யார், அதுதான் பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கொடுத்தாரு. ஆப்ஷன் பி. அடுத்து, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா was first set up under the framework of Cripps Mission. சரிங்களா, Cripps Mission 1942. அடுத்து, who among the elected temporary president of Constitutional Assembly during first meeting December 9, 1946? December 9, 1946ல யார் டெம்பரரி பிரசிடெண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. How long did the Constitutional Assembly take frame of in the Constitution of India? கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறது எவ்வளோ நாள் ஆச்சு? 2 years 11 months 18 days ஆச்சுங்க. மொத்தமாக 2 years 11 months 18 days. அடுத்து, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் வாஸ் மூவ்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஜவஹர்லால் நேரு ஆன் விச் டேட்? ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணான்னு கேட்பாங்க. December 9, 1946 பாஸ் பண்ணிருப்பாங்க. அதே இதில் இன்னொரு கொஷினும் கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. Jan 92, 1946. சாரி, ஓகேங்களா, 1947ல். அடுத்து, who among the following did not member of drafting committee? யார் டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு தாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கேட்ட மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ். அடுத்து, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். அதாவது, ஃபஸ்ட்டு ப்ரொபோஸ்ட் பை எம்என் ராய் 1934. சரிங்களா, கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எம்என் ராய் தான். எந்த மீட்டிங்னு கேட்டிங்கன்னா 1934ல் ஒரு ஐடியா கொடுப்பார், இந்தியா கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 1935ல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, எம்என் ராய் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ஃபவுண்டர் ஆஃப் மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் எம்என் ராய். இது நல்லா பார்த்துக்கோங்க. எம்என் ராய் வந்து யாருன்னு கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அதான் ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அடுத்து, இவரோட ரியல் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனபேந்திரநாத் ராய். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1935ல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி அஃபிஷியலாக வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டிமாண்ட் எப்போ வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935 தான். சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. எந்த இயரில் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 1938ல் ஜவஹர்லால் நேரு டிக்ளேர் பண்ணுறாரு, த கான்ஸ்டியூஷன் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்டு வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ். சரிங்களா, யாரோட தயவு இல்லாமல் நாங்களே கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் பேஸ்டு அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா நாங்களே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது. அதாவது பணக்காரங்க அந்த மாதிரி தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது பணக்காரங்க அவங்க தான் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது. ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா 21 வயசு வந்தவொடனே எல்லோரும் ஓட்டு போடணும், 21 ஏஜில் இருக்கவங்களாம் வச்சு நாங்கள் ஓட்டு போட்டு எடுத்துக்கிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவார்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் அக்செப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லில்லிங்டோ ஆகஸ்ட் ஆஃப் 1940 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1942 கிரிப்ஸ் வந்து பண்ணுவாங்க. கிரிப்ஸ் ஒரு ப்ரப்போசல் வைப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா வந்து எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்கள் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து யார் முஸ்லீம் லீக் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பாகிஸ்தான் தனியாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை அப்போ வச்சுருப்பாங்க. கிரிப்ஸ் மிஷன் பிளான் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது கேபினட் மிஷன் பிளான் எப்போ ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 1946. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1946 கிரிப்ஸ் மிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 1946. அடுத்து மொத்தம் அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த கான்ஸ்டியூஷனோட காம்போசிஷன் பார்த்துக்கலாம். அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா நவம்பர் 1946 கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 389 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 389 சீட்ஸு. அதில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எவ்வளோனா 294 சீட்ஸு, 296 சீட்ஸ் வரும். 93 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சரிங்களா? 93 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த சீட்ஸ்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 294 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் அதாவது 10 லேக்குக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. சரிங்களா? அதில் 3 மேஜர் கம்யூனிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு, சிக்ஸு, ஜென்ரல்ஸ். முஸ்லீம்ஸு, சிக்ஸ் இல்லாதவங்க ஜென்ரல்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹெட்டே நிற்பாங்கல்ல, அந்த ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவோம் யார் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில். அடுத்து எலெக்ஷன் ஜூலை ஆகஸ்ட் 1946 எலெக்ஷன் நடக்கும். அதில் ஐஎன்சி வந்து 208 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ். ஐஎன்சி 208 சீட்ஸு, முஸ்லீம் லீக் 73 சீட்ஸு, அதர்ஸு 15 சீட்ஸ். சரிங்களா? அதர்ஸ்னால் சுயேட்சைன்னு இருந்தாங்க. அதில் மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது இதில் கலந்துக்கவே மாட்டார் மகாத்மா காந்தி. சரிங்களா? இதில் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் நின்றுருக்க மாட்டாங்க. அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. டிசம்பர் 9, 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. சரிங்களா? கீழே இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்தோம். இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே 11 டிசம்பர் 1946 அதே மந்த்து 11 டிசம்பர் 1946 ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அவருக்கு 2 வைஸ் பிரசிடெண்ட் இருப்பாங்க. ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. 2 வைஸ் பிரசிடெண்ட் யார் யாருன்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ராஜேந்திர பிரசாத் 11 டிசம்பர் 1946 பிரசிடெண்ட் ஆகுறாரு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. அதுக்கப்புறம் ஹச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. பிஎன் ராவ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லீகல் அட்வைசராக அப்பாயிண்ட் ஆகுறாங்க. சரிங்களா? பிஎன் ராவ். சரிங்களா? அடுத்து முஸ்லீம் லீக் வந்து பயக்காட் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை. ஓகே. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு எத்தனை மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 211 பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. 211 மெம்பர்ஸ். சரிங்களா? 13 டிசம்பர் 1946 அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. அது 22 ஜனவரி 1947 அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோ. அடுத்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இந்தியா இண்டிபெண்டன்ஸ், ஆரிஜின் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. ஆல் பீப்புள் டிரைவ்ட் ஃப்ரம் பீப்புள், ஆல் பவர்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் பீப்புள், எல்லா பவரும் எல்லா அதிகாரமும் மக்கள் கையில் தான் இருக்குன்றாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பிகம் ஏ பேசிஸ் ஆஃப் ப்ரியாம்பிள், சேஃப்கார்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ரிசொல்யூஷன். இது கன்ஃபார்ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. Jan 92. சரிங்களா? அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட முக்கிய கமிட்டிஸ்கள் மொத்தம் 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கும்.
மைனர் கமிட்டிஸ் 13 இருக்கும். சரிங்களா? அதில் ஆர்கனைஸ்டு கமிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கனைஸ்டு கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி, ஸ்டாஃப் அண்ட் ஃபினான்ஸ் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கிரெடென்டியல் கமிட்டி, ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, ஸ்டேட்ஸ் நெகோசியேஷன் கமிட்டி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார். ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி KN முன்ஷி, கிரெடென்டியல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா AK ஐயர். சரிங்களா? இவங்க சேர்மனாக இருப்பாங்க. அடுத்து ஃப்ளாக் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத், கமிட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு GV மௌலான்கர். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கமிட்டி அண்ட் சப் கமிட்டிஸ் பார்க்குறோம். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட் ஏரியாஸ் சர்தார் பட்டேல். யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் BR அம்பேத்கர் தான் சேர்மனாக இருப்பார். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. கான்ஸ்டியூஷனே முக்கியமாக எழுதி முடிச்சது டிராஃப்டிங் கமிட்டி தான். அம்பேத்கர் வந்து எழுதி முடிப்பார். டிராஃப்டிங் கமிட்டியை பார்த்துடலாம். டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் என் கோபாலசாமி ஐயங்கர், அல்லடி கிருஷ்ணமாச்சாரி, KM முன்ஷி, சையத் சதுல்லா, முகமது சதுல்லா, N மாதவராவ். இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்துருப்பாங்கன்னா பிடி மிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தான் N மாதவராவ் வந்திருப்பாங்க. DP கைதனை ரீப்ளேஸ் பண்ணி TT கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்படின்னா அதாவது டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் நடந்துட்டு இருக்கும்போதே அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதனால் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி இவங்க வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 February 1948 நடக்கும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8 month வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கமெண்ட்ஸ், கிரிட்டிசிசம், சஜஷன் இதெல்லாம் நடக்கும். 8 month வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிராஃப்ட் நடக்கும். செகண்ட் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா October 1948, less than 6 months 141 days ஆகிருக்கும். அதாவது இந்த கமிட்டிஸ் எதுக்காக போடுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கமிட்டி ஏதாவது ஒரு கமிட்டி போடுறாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஏதாவது இப்போ கரண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்கீம் ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அதை போய் மக்கள்கிட்ட சொல்லி இது வந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒரு கிடைக்கு பண்ணுறது தான் இந்த கமிட்டியோட வேலை. சரிங்களா? அடுத்து எனாக்ட்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஃபஸ்ட்டு ரீடிங், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு ரீடிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா November 4, 1948 நடக்கும். செகண்ட் ரீடிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 15, 1948 to October 17, 1949 வரைக்கும் நடக்கும். அடுத்து இதில் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதனால் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு. அடுத்து டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் பாஸ் November 26, 1949. எல்லாம் முழுசாக முடிஞ்சு இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எப்போன்னு கேட்டிங்கன்னா November 26, 1949 சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எத்தனை மெம்பர்ஸ் சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 284 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் எத்தனை ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளில் 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும், 8 ஷெடியூல்ஸ் இருக்கும், 22 பார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 465 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 12 ஷெடியூல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது கரண்ட்டாக. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392 and 393 இதெல்லாம் எப்போ என்ஃபோர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949 இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிமைனிங் கமிங் டு ஃபோர்ஸ் January 26, 1950 ரிப்பப்ளிக் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Jan 26, 1950 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 1930 வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுவாஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம இந்தியாவில்
அடுத்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா December 9, 1946 நடக்கும். லாஸ்ட் மீட்டிங் Jan 26, 1950 நடக்கும். அடுத்து 1949 November 26 கான்ஸ்டியூஷன் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து 1950 Jan 26 ரிபப்ளிக் டே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறோம். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுது. அசம்பிளி ஹேட் மொத்தமாக 11 செக்ஷன் நடந்திருக்கும். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் முழுமையாக எத்தனை டேஸ் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days ஆகிருக்குங்க கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடுத்து இதில் அதர் செக்டரல் கமிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்வோ கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப் சார் வரதாச்சாரியர், கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் என் கோபாலசாமி ஐயங்கர், expert committees on financial provisions of constitution N.R. Sarkar. அடுத்து subcommittee on minority safeguard for West Bengal and East Punjab சர்தார் பட்டேல் தான் சேர்பர்சனாக இருக்காங்க. இதுதாங்க கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமான பார்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் எனாக்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான கிரிட்டிசிசம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கிரிட்டிசிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி மெம்பர்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எலெக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷனில் தான் இவங்களாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அடுத்து நாட் சாவரியன் பாடி, இட் வாஸ் கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் பர்பஸல் அண்ட் இட்ஸ் செக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேருந்து எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்து டைம் கன்சம்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு 2 years 11 months 18 days ஆச்சு. ஆனால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வித்தின் 4 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருப்பாங்க. டாமினேட்டட் பை காங்கிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கான்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கார்டன் வாலி ஆஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1 party பாடி அண்ட் 1 party கண்ட்ரின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் டாமினேட்டட் பை ஹிந்துஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கமிட்டி அங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா வின்சர் சர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி மேஜர் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ் தான் மேஜர் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து லார்ட் விஸ்கன் சைமன் என்ன சொல்கிறாருன்னா இசேஸ் பாடி ஆஃப் ஹிந்துன்னு சொல்கிறாரு. அடுத்து நசருதீன் அகமது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிஃப்டிங் கமிட்டியாக சொல்லியிருப்பார். சரிங்களா? நசருதீன் அகமது ட்ரிஃப்டிங் கமிட்டியாக சொல்லியிருப்பாங்க. இந்த கிரிட்டிசிசம் டாமினேட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கூட ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து Jan 22, 1946 நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருப்போம். அடுத்து Jan 24, 1950 நேஷ்னல் ஆந்தம் நேஷ்னல் சாங்கு ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம நாமினேட் பண்ணியிருப்போம். நேஷ்னல் ஆந்தம் நேஷ்னல் சாங்கை நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அடுத்து கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் சிம்பிள் வந்து எலிஃபண்ட் சிம்பிளாக வச்சுருப்பாங்க. பிஎன் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அடுத்து ஹெச்பிஆர் ஐயங்கர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. எஸ்என் முகர்ஜி சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன் த அசம்பிளி. பிரேம் பெஹ்ரி நரேன் ரசீதா ஹேண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் இட்டாலி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹ்ரி நரேன் ரசீதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை ரைட் பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த கான்ஸ்டியூஷன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.